வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீஷாப்போட ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு சீரீஸாக வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து வந்து இந்த வீடியோ வரும். அதனால் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து பார்த்துட்ருங்க. ஓகே, இந்த யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து முதல்ல என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ யூனிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து யூனிட்டி டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும். இல்லைனா unity3d.com அப்படிங்கிற சைட்டில் கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா யூனிட்டி டவுன்லோட் போட்டினாவே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இந்த பேஜில் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூனிட்டி ஹப்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூனிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, இது வந்து ஃப்ரீ தான், க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட்டி ஹப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்கும். ஸோ வந்து இந்த க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு யூனிட்டி ஹப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூனிட்டி ஹப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் யூனிட்டி ஹப்பு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் யூனிட்டி ஹப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 4 டேப் இருக்கும். இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து ஏற்கனவே உள்ள ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் இருக்கும். இந்த இன்ஸ்டாலில் தான் போய் நமக்கு தேவையான வேர்ஷன், அதாவது எடிட்டரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட லாகின். நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து லாகின் கேட்கும். ஸோ அது வந்து லாகின் கொடுத்து நம்ம உள்ளே வந்துடணும். ஸோ அது நமக்கான ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும், அது வந்து ப்ரிஃபரன்ஸு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், அது கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட்ஸோட பாத் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்த்தை மாற்றிக்கலாம். அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன், அதாவது நம்ம யூனிட்டி எடிட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்ல, அந்த லொக்கேஷன் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வேறு லொக்கேஷன் கூட இங்கே மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடிட்டரில் போய் நீங்கள் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ், நீங்கள் என்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலில் போயிட்டு இன்ஸ்டால் எடிட்டர்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இன்ஸ்டால் எடிட்டர்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதில் வந்து அஃபீஷியல் ரிலீஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட்னு இருக்கும், அது வந்து LTS. இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அதர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வரும். இப்போ லாங் டேர்ம் சப்போர்ட் LTS வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி வெர்ஷன்லாம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது மட்டும்தான் லாங் டேர்ம் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆஃப்டர் வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த வெர்ஷனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 2017 வந்து ஒரு வெர்ஷன் இருக்குன்னா, LTS வெர்ஷன் இருக்குன்னா, அது வந்து 2025 கூட அந்த வெர்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இது மாதிரி லாங் டேர்ம் வெர்ஷனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது தான் LTSன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்ன்னு இருக்கும். அடுத்து புதுசாக எதனாச்சும் வரப்போகுது அப்படிங்கிறதுனா அதில் வந்து நீங்கள் வந்து புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இந்த LTS வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இது கேட்கல. நீங்கள் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட்டி எடிட்டர் ப்ளஸ் வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு சேர்ந்தே, அதாவது ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கான விசுவல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் இங்கே இந்த ஹப்பு மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்காக இந்த ஹப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த வெர்ஷன், நிறைய வெர்ஷன் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2021.3 வச்சுக்கலாம், 21.3.4 வச்சுக்கலாம், 22.1.2 வச்சுக்கலாம், இல்லைனா வந்து 17 கூட வச்சுக்கலாம். எது வேணாலும் இந்த ஹப்பில் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம்.
அது மூலமாக வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன வெர்ஷனில் வேணுமோ அந்த வெர்ஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் நியூ ப்ராஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நியூ ப்ராஜெக்ட்னு ப்ராஜெக்ட் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷனில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட நிறைய வெர்ஷன் இருக்குன்னா அங்கே கேட்கும் உங்கள்கிட்ட எந்த வெர்ஷனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து டவுன்லோடு வந்து இது வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி கேம்ஸு டெம்ப்ளேட்டு இது மாதிரி வந்து மைக்ரோ கேம் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரில் வந்துங்க. கோரில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து 2D கேம் 3D கேம் அப்படின்னு 2D URP யூனிவர்சல் ரெண்டல் பைப்லைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரன்னர் கேம் இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். 3D மொபைலுக்கான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா URP HDRP ஹை டெஃபினிஷன் ரெண்டர் பைப்லைன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு பைப்லைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VR AR ஃபஸ்ட் பர்சன் கேமு தேர்ட் பர்சன் கேம். ஸோ இது மாதிரி எல்லாமே டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம வந்து 3Dயில் நம்ம நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 2Dயா 3Dயான்னு கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து 3Dயில் போயிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் வந்து என்னென்ன தேவையோ டெம்ப்ளேட் தேவையோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகி அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் வந்து உட்காந்துரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அடுத்த டுட்டோரியலில் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாட் இஸ் ஒரு ஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, ஸோ அதை பற்றின டெஃபினிஷன் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில்